நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. நாம் தர்ம யுத்தத்தை தொடங்கி நாம் கழகத்துடைய நாமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 100 விழாவை 16 மாவட்டங்கள் நடத்தி முடித்து 17வது மாவட்டமாக கோயம்புத்தூரில் அந்த மாநாடை நாம் நடத்தினோம். பொங்கு வெற்றிலே குலுங்கியது. அடுத்த நாள் காலைதான் அப்பொழுது நம்முடைய தர்மயத்திற்கு தமிழக மக்களுடைய ஆதரவு 58% இருந்தது. ஆண்டு கொண்டிருக்கின்ற பழனிசாமிக்கு 4% தான் இருந்தது. தங்கமணியும் வேலுமணியும் என்னுடைய மகள் வீட்டில் என்னை வந்து சந்தித்தார்கள். என்ன கழகம் பெரிய போனால் மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ரொம்பவும் பரிதாபப்பட்டு வருத்தப்பட்டு சொன்னார். நானும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இணைய வேண்டும் என்ற நிலையை எடுத்தோம். இணைய வேண்டும் என்ற நிலையை எடுக்கிற பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்றும் கட்சிக்கு என்னை நீங்கள் கட்சியை நடத்த வேண்டும் என்று அவர்கள் தான் இந்த அஜெண்டாவை கொண்டு வந்தார்கள். சரி, ஒரு முதலமைச்சர் அன்றைக்கு பதவியில் இருக்கிறார், அவரை பதவியை கீழே இறக்கிவிட்டு இந்த பதவிக்கு நான் உட்பட யார் வந்தாலும் சரியாக இருக்காது, அதுக்குரிய மரியாதை முதலமைச்சருக்குரிய மரியாதையாக இருக்காது என்ற நினைத்துதான் சரி என்று ஒப்புக்கொண்டோம். இணையிலிருந்து முடிவெடுத்து அடுத்த நாள் காலை 10 மணிக்கு இணைப்பு அறிவிப்பை வெளியிடுகின்ற பொழுது முதல் நாள் இரவு 12 மணிக்கு ஒருங்கிணைப்பாளர் இணைவர் கழகத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பு அப்பயே நான் முடிவு செய்து கொடுத்தேன். கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் 12 மணிக்கு ஒரு அஜெண்டா கொண்டு வர்றாங்க. என்ன அஜெண்டான்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகள் 2 புதிய கொண்டு வேண்டும். நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் வேண்டும் என்று சொல்கிறார். அவர் முதலமைச்சராக இருப்பதனால் நான் தலைமை கழகத்தில் ஒரு நிர்வாகி இருக்க வேண்டும் என்ற விரும்புகிறார் என்று சொன்னவுடன் நான் அந்த அதுக்கே சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டேன். 8 மணிக்கு 12 திரும்ப 2:30 மணிக்கு திரும்ப ஒரு அஜெண்டா கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்க? கழகத்தினுடைய அத்தனை முடிவுகளுக்கு உத்தரவுக்கும் 2 பேரும் கேட்க வேண்டும். ஒருங்கிணைப்பாளர் கேட்க வேண்டும் என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது எப்படி சரியா இருக்கும்? 2 பேரும் காலப்பட்டு எப்படியா பயணிக்க முடியும்? சரியா வராது. எந்த முடியுமே உறுதியாக எடுக்க முடியாது. பல பிரச்சனைகள் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எவ்வளவோ நாங்கள் கலந்து பேசினோம். இல்லை 2 பேர். ஏன்னா அடுத்த நாள் காலையில் தமிழ்நாடுலாம் இணைப்பு விழா கொண்டாட தயாரிக்கிறார்கள் தொண்டர்கள். இந்த சூழ்நிலை இப்படி ஒரு கொக்கியை போடுறாங்க. எப்படி கொக்கி பாருங்க. அந்த கொக்கியானதே இன்னைக்கு இப்போ நாங்கள்லாம் அவசரப்படுறதுக்கு 4 வருஷம் அதற்கு செய்து கொண்டுட்டோம். என்னென்ன தன்னிடத்தில் இருந்த ஆட்சியின் அதிகாரத்தை கொண்டு எங்களை எல்லாம் ஓரங்கட்ட ஆரம்பித்தார். நான் பல முறை அவரிடம் அறைக்கை சென்று என்னங்க எல்லாம் நம்மளால் ஒரு கவர்மெண்ட் நடத்த நீங்கள் என்னை டெப்டி சிஎம் வந்து கருத்து சொன்னீங்க. நான் அந்த பதவியை நான் கட்சி மட்டும் பார்க்குறேன், எங்கள் ஆளை விடுது அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சராக இருக்கிறேன். இதெல்லாம் முடியாது சொன்னேன். எவ்வளோ ஒர்க் சொன்னாங்க முடியாதுட்டேன். நான் போய் பிரைம் மினிஸ்டர் வர சொன்னார். நான் போய் பார்த்தேன். நான் சொன்னேன். அவர் கொண்டு சொன்னார், உங்கள் நிலைமையில எனக்கு தெரியும், தயவுசெய்து நீங்கள் டெப்டி சிஎம் ஏற்றுக்கீங்க சார், நான் கட்சி மட்டும் பார்க்குறேன். நோனோ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கணும், பவரில் இருக்கணும், அதனுடைய ரகசியம் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, பொதுச் செயலாளர் என்ற பொருளில்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொருளுக்கு ஒரு தொண்டன் உட்கார்ந்த காலம் வெகு தூரத்திலே உறுதியாக வரும். அதற்காக நம்ம போராடி
கீழே இருக்கின்ற தொண்டர்கள் நீங்கள் இங்கு மேடைக்கு வந்து உட்கார்ந்த சூழ்நிலை உருவாகும். நான் கூட போன வரையில் பார்த்துட்டேன். கழகத்தினுடைய சட்ட விதி புரட்சித் தலைவர் உருவாக்கிய விதி காப்பாற்றிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வரலாறு மீண்டும் இயக்கத்திற்கு சேர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாம் இந்த 3 ஆண்டு காலமாக இந்த புதிய பரிணாமத்தின் மூலமாக இந்த கருவித்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் 3 ஆண்டு காலமாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. தலைமைகள் நிர்வாகிகள் மாவட்டங்களை சேர்ந்த ரொம்ப அர்ப்பணிக்க எந்த ஒரு கல்வி பட்டங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர்கள் பெருமையாளர்கள் 195% அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை ஆங்காங்கே நடத்தி கொண்டிருக்கிற அந்த நிலை இருக்கிறது. உறுதியாக சொல்லுவேன், நல்ல காலம் நம்முடைய வரும். ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. 50 ஆண்டுகள் நம்ம 20 தலைவர்களும் தன் உயிரை குறித்து காப்பாற்றிய கட்சி. புரட்சி தலைவருடைய பாடைப்பட்டிக்கு 100 வயசு இருந்திருப்பார். ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க? அழுத்தம் அவர் இடையில அறிவித்தார். மாண்புமிகு அம்மா அவர்களும் அவருடைய ஆரோக்கியமான வாழ்க்கையெல்லாம் தெரியும். எடுத்து காசு எடுத்து தண்ணி குடிக்கிறதுல ஒரு ஸ்டேஜ் பேராமத்து எழுந்திருக்கிறார். ஒரு பக்கத்துக்கு வந்து அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் 4 பேர் சேர்ந்து ஒரு ரெக்கார்ட் சொன்னாங்க. அதில் 15-20 பேர் திருத்துவாங்க. டிஸ்கு தட்டு வாசல் பூராத்தையும் திருட்டு இருப்பாங்க. அவர்கள் ஒரு முன்னிலைக்கு 4 பேர் அதனால அம்மாவோட 22 வருடம் நேரடியாக அம்மாவுடைய கவனத்தை பணியாற்றி வந்த வாய்ப்பு என் மாநில பெரும் வாக்கியமாக இருக்கிறது. அதற்கு காலம் கணித்து கொண்டிருக்கிறது. சில ரகசியங்கள் அது இருக்கிறது. அனைவருக்கும் அதை இப்போது பயிரக்கூடிய சூழலை உறுதியாக நாம்